ஐக்கியமாக இருக்கணும், அவரோடு கூட இருக்க வேண்டும். அதற்காகத்தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன செஞ்சார்? தெரிந்து கொண்ட பாடு. நம்மளை பிறக்கு முன்னுமே நம்மளை என்ன செஞ்சிட்டார்? ஆண்டவர் பிரித்தெடுத்துட்டாரு, அவரோடு கூட இணையும்படியான ஒரு வாழ்க்கை தந்துட்டார். அதனால் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைங்க, நீங்கள் யோசிக்கணும். ஏதோ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டோம், ஏதோ ஒரு ரட்சிப்பை பெற்றுட்டோம், பரிசுத்தாவியை நம்மளாம் பெண்டிகாஸ்ட் அனுபவம் உள்ளவங்க பரிசுத்தாவியை பெற்றுட்டோம், பரலோக ராஜ்யம் போயிடுவோம் என்று நாம் நினைக்க முடியாது. இல்லை, நமக்கு சோதனை உண்டு, பாடு உண்டு, இடறல் உண்டு, கண்ணிகள் உண்டு, கண்ணி வெடிகள் உண்டு. ஆனபடினால் அதிலிருந்தெல்லாம் நான் தப்பு வேண்டும் வேண்டாம், அதிலிருந்து நான் விடுதலை ஆக்கப்பட வேண்டாம். விழித்திருந்து என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. அவரோடு கூட ஐக்கியமாக இருந்தால் தான் அந்த விழிப்பின் ஜெபம் நமக்குள்ள என்ன செய்யும்? வரும். அவரோட ஐக்கியமாக இருக்கணும். வேதம் வாசிக்கணும், அனுதினமும் வேதம் வாசிக்கணும். அனுதினமும் ஒரு அரை மணி நேரமாக ஜோம் பண்ணு. அது சோதனைக்கு உட்படாமல் 1 மணி நேரமாக ஜோம் பண்ண ஆண்டு சொல்லியிருக்கார். நான் பிசாசவனை கெர்ச்சிட சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி என்ன செய்யறான்? சுற்றிகிட்டே இருக்க. யாரை தள்ளலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கான். நம்ம கொஞ்சம் வீக்காக இருந்தோம், மைண்டில் வீக்காக இருந்தோம், அவ்வளோதான், ஒரே தள்ளி விட்டுருவோம். ஹல்லேலூயா. மைண்டில் வீக்காக இருக்கக்கூடாது, பாடியில் வீக்காக இருக்கக்கூடாது, ஸ்ட்ராங் உள்ளவராக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.